ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இந்த சகுனம் பார்க்கறது அப்படிங்கிறது சரியா தப்பா? சகுனம் பார்த்து தான் எல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க. அப்படிதான் நான் வாழ்க்கையை ஓட்டணுமா? ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடி நான் சகுனம் பார்க்கணுமா? அதாவது இதை பார்க்கணுமா வேண்டாமாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சகுனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இயற்கையில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. இப்போ எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நான் ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ என்னுடைய செயலை நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிற விருப்பமும் இந்த பிரபஞ்சம் ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டு இருக்குது. அது எனக்கு நான் செய்கிற செயலுக்கு உறுதுணையாக இருக்கணும். என்னோட சக்தி மட்டும் இல்லை, இதில் பிரபஞ்சத்தோட சக்தியும் இன்வால்வ் ஆகிருக்கு. லைஃபே இதுதாங்க ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செயல். இப்போ நான் கார் ஓட்டிட்டு போகிறேன். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு நான் கார் ஓட்டுறேன். இப்போ கார் ஓட்டுறது என் கையில் இருக்கு. நான் திறமையாக கார் டிரைவர், அற்புதமான கார் வச்சுருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல் காரு, பாதுகாப்பான நல்ல தரமான வாகனத்தை நான் வச்சுருக்கேன். இப்போ நான் கார் ஓட்டிட்டு கோயம்புத்தூருக்கு ஓட்டிட்டு போகிறேன். ஓட்டுறது என் கையில் இருக்கிறது. இப்போ நான் ஓட்டும்போது என்னை சுற்றி ஒரு 1000 விஷயம் நடக்குது. எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு 1000 பேர் 10,000 பேர் வாகனத்தை ஓட்டிட்டு போகிறான். இப்போ நான் சேஃபாக போய் சேர்றது நான் திறமையாக கார் ஓட்டுறதுல இருக்குது. இது 1%. பாக்கி இருக்கிற 99% இந்த இயற்கை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. எனக்கு நான் கார் ஓட்டும்போது எவனும் வர்றவன் 1000 பேரும் ஒழுங்காக ஓட்டணும். எவனாவது ஒருத்தன் என் மேலே சொருகுனான்னா நான் தப்பிக்க முடியாது. நான் போகிற நேரத்தில் சுனாமி வரக்கூடாது. நான் வண்டி ஓட்டுற நேரத்தில் ரோடு எதுவும் ஆயிடக்கூடாது. குறுக்க எதுவும் ஆடு வரக்கூடாது, மாடு வரக்கூடாது. திடீர்னு ஒரு மரம் கீழே விழாமல் இருக்கணும். ஓட்டிக்கிட்டு போகும்போது என் கண் பார்வை தெளிவாக இருக்கணும். என் ஹார்ட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். திடீர்னு ஹார்ட் நின்று போச்சுன்னா நான் எங்கேயாவது சொருகிடுவேன். என் கைக்கோ காலுக்கோ கிராம்ஸ் வந்துடக்கூடாது. இது மாதிரி ஒரு 1000 விஷயம் எனக்கு என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை. கார் ஓட்டுறது மட்டும் என் கையில் இருக்கு, மீதி எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே. இதையெல்லாம் எனக்கு சரியாக நடக்கணும்னா இதுக்கு இயற்கை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அருள் அப்படின்னு நாங்க சொல்றோம். கடவுளினுடைய அருள். இதெல்லாம் கட்டுப்படுத்துறது ஒரு சக்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப இது எல்லாமே நான் கார் ஓட்டிட்டு போற அந்த நேரத்துல வெள்ளம் வந்துடக்கூடாது, சுனாமி வரக்கூடாது. இதெல்லாம் வராம இருக்கிற நேரமா பார்த்து நான் போகணும். அப்படியெல்லாம் நீங்க பிளான் பண்ணி போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த அளவுக்குலாம் நீங்க காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர்ல போய் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இதுக்காக இந்த சித்தர்கள் எல்லாம் எப்படி உணர்ந்தார்கள் என்று சொன்னால், இந்த அண்ட சராசரத்தில் நடக்கிற சம்பவத்தை வச்செல்லாம் நீங்க கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு எனர்ஜி லெவல், ஒரு சக்தியின் வீரியம், அதை அவன் ரொம்ப சூட்சமா இருந்தனால அப்படி உணர்ந்தான். அப்படி உணர்ந்து பார்த்தப்ப இந்த நேரத்தில் சக்தி ஓட்டம் இப்படி இருக்குது அப்படின்னு கண்ணை மூடி தியானத்தில் அவனுக்கு தெரிஞ்சது. அப்பா, இந்த நேரத்தில் இந்த சக்தி இப்படி இருக்கும்போது நான் இந்த செயலை செஞ்சேன்னா எனக்கு இயற்கை எல்லாமே எனக்கு ஒத்திசைவாக செயல்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சான். ஆனால் அந்த சக்தி ஓட்டம் எல்லா நேரமும் அது மாதிரி இருக்கிறது இல்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த சக்தி மாறுது. அப்படி மாறும்போது அந்த நேரத்தில் இப்போ நான் ஒரு செயல் செஞ்சேன்னா அதுக்கு இயற்கையோட ஒத்துசைவு இருக்காது. அப்ப என்னோட எனர்ஜியில தான் நான் ஓட்டி ஆகணும். அப்ப அந்த செயல் முழு வெற்றியை பார்க்க முடியாது. இப்படி அவன் கண்டுபிடிச்சு இந்த நேரத்துல எனர்ஜி இப்படி இருக்குது, சக்தி ஓட்டம் இப்படி இருக்குது, அந்த நேரத்துல இப்ப நீ கரெக்டா அதை செஞ்சீன்னா ஓ எஃபர்ட் இல்லாம இயற்கையும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீ அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இப்படி கண்டுபிடிச்சது தாங்க சகுனம்னு சொல்றது. அதாவது இப்ப நீங்க கடல்ல படகு எடுத்துட்டு போறீங்க. இப்ப விசைப்படகு மேல அந்த தார்பலின் போட்டு காத்து கரெக்டா அடிக்கணும். இப்ப தெற்கு பக்கம் காத்து அடிக்குது அப்படின்னா இப்ப நீங்க தெற்க பயணம் பண்ணணும்னா அந்த காத்து அடிக்கும் போது நீங்க உங்க பயணத்தை வச்சீங்கன்னா அது உங்களை தள்ளிட்டு போயிடும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இப்ப காத்து வடக்கு பக்கம் அடிக்குது, நீங்க தெற்க போகணும்.
அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க விசைப்படவை போட்டு நீ உயிரை விட்டு 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 நகர்த்தணும். இப்போ சக்திக்கு எதிராக இயற்கை சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல நீ இந்த பக்கம் போகணும்னு பாக்குற. இப்ப படாத பாடுபடணும். இதைத்தான் இப்ப காற்றை வச்சு நான் சொன்ன உதாரணம் சக்தியை வைத்து கண்டுபிடித்ததுதான் சகுனம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நல்ல நேரம் கெட்ட நேரம், இது யமகண்டம் குளியன் இப்படிலாம் வச்சாங்க. இதையெல்லாம் நீங்க பார்த்து 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 செயல்படணுமா? அவசியம் இல்லைங்க. எப்போ நீங்க ஒரு சரியாக இயற்கைக்கு ஒத்திசைவாக நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, நீங்க இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் நடக்கும் உங்களுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க அந்த சகுனம் எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க இயல்பா செய்யற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கும். இப்ப காலையில அதனாலதான் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிக்க சொன்னாங்க, வீட்டில் வாச தெளிச்சு கோலம் போட சொன்னாங்க. ஏன் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு அதை செஞ்சாங்க? ஏன் 9 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு வாச தெளிச்சு ஏன்னா அந்த சூரியன் உதயமாகிற அந்த நேரத்தில் இயற்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நீ நல்ல விஷயங்களை செய்தால் எதை செஞ்சாலும் அது 10 மடங்கு 100 மடங்கு அது பெருகும்னு சொன்னாங்க. அப்போ காலங்காத்தால தூங்கக்கூடாது. தூக்கம் நீ தூங்கிட்டே இருந்தீன்னா எது நீ செய்யறியோ அது 100 மடங்கு பெருகும். இப்போ நீ முழிச்சிருந்து படிச்சின்னா படிப்பு நல்லா வரும். முழிச்சிருந்து உன்னுடைய பிஸ்னஸ் பிளானிங் நீ பண்ணினா அந்த பிளானிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் சக்தி ஓட்டம் ஒரு மாதிரி இருக்கு. இதைத்தான் அவங்க சகுனம்னு சொன்னாங்க. இது நீ இயற்கையாகவே நீங்க உணர்வோட வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே அதை கரெக்டாக பண்ணுவீங்க. சில சமயம் உங்களுக்கு அதில் தடையும் வரும். அந்த தடையும் நல்லது தாங்க. அதை நீங்க மாறாக பார்க்க தேவையில்லை. நீங்க அருளை பெற்றிருந்தால், கடவுளின் அருள் உங்களுக்கு இருந்தால், இயற்கைக்கு ஒத்திசைவாக நீங்க இருந்தால் கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும் பொழுது நீங்க தப்பான செயலை செய்யறத அதுவே தடுத்து நிறுத்தும். நீங்க சகுனம் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனா அது கரெக்டா தான் நடக்கும். ஏன்னா இயற்கையில் அந்த எனர்ஜி லெவல் அப்படித்தான் இருக்கு. ஒரு நேரத்துல செஞ்சா அது கரெக்டா இருக்கும், இன்னொரு நேரத்துல தப்பா இருக்கும். ஏன்னா இது பேலன்சிங் ஆக்டுங்க. எல்லாமே ஒரு சமநிலையில செல்லணும். அதுக்காக அதை அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். வாழ்க்கையில ஏன் எல்லாமே கடவுள் நல்ல சகுனமாவே வச்சிருக்கலாம்ல, ஏன் இந்த கெட்ட சகுனத்தை வச்சாரு? அது அப்படித்தான். ஏன்னா பேலன்ஸ் பண்ணணும். இப்ப ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிற்றுல நீங்க நடக்கணும். நடக்கும்போது இந்த சர்க்கஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கையில குச்சி வச்சிருப்பாங்க பேலன்ஸ் பண்றதுக்கு. அப்ப அதை கரெக்டா நடக்கணும்னா, இப்ப இந்த பக்கம் நான் சாயிறேன்னா குச்சை மேல தூக்கணும், இந்த பக்கம் சாயுதுன்னா குச்சை இந்த பக்கம் தூக்கணும். அப்போ ஒரு பக்கம் கீழே இறங்கும். அப்ப அந்த கீழே இறங்குறதும் கரெக்டு தான், மேல போறதும் கரெக்டு தான். எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன பண்றீங்கன்னா பேலன்ஸ் பண்றீங்க, அவ்வளவுதான் மேட்டர். ஸோ லைஃப் எந்த விதமான பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்டுக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பேலன்ஸ் பண்றதுக்கு தான் உலகத்துல லாபம் நஷ்டம், நல்லது கெட்டது, இரவு பகல், அமாவாசை பௌர்ணமி எல்லாமே சுத்தி சுத்தி ஒரு சுழற்சியில போய்கிட்டே இருக்கும். பிறப்பு இறப்பு இது எல்லாமே இருக்கும். இது ஆனா நம்ம மனுஷனா பிறந்த மைண்ட் எப்படி வேலை பார்க்குதுன்னா, எனக்கு பிறப்பு மட்டும் வேணும், இறப்பு வேண்டாம், எனக்கு லாபம் வேணும், நஷ்டம் வேண்டாம், எனக்கு நல்லது மட்டும் வேணும், கெட்டது வேண்டாம், பகல் வேணும், இரவு வேண்டாம். வாய்ப்பில்லை சரவணா, வாய்ப்பே இல்லை. ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இருந்தாதான் லைஃப் பேலன்ஸ்டா போகும். ஒரு கார் இருக்கு, ஒரு வாகனம் இருக்கு. இந்த வாகனத்தை நான் ஓட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுக்காக தான் நம்ம வாகனத்தை தயார் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப வண்டி போறதுக்கு என்ன தேவை? ஆக்சிலேட்டர் மட்டும்தான் தேவை. ஏன் பிரேக்கை வைக்கிறீங்க? பிரேக் வேண்டாமே. பிரேக் வண்டியை பிடிச்சி நிறுத்துறதுக்கு. எதுக்கு பிரேக் வச்சிருக்கீங்க? வெறும் ஆக்சிலேட்டர் மட்டும் வச்சு ஓட்ட வேண்டியதுதானே. ஏன் ஓட்ட மாட்டீங்க? வெறும் ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்ததுன்னா போய் சொருவிடுவீங்க. ஆக்சிலேட்டர் வண்டி நகர்ந்துட்டு போகும். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தணும்னா அந்த இடத்துல போய் இடிச்சு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருவீங்கன்னா உங்களை பிடிச்சி பிரேக் போடுறீங்க இல்லையா? அதே தாங்க வாழ்க்கையும். ஒரு சரியான சகுனத்துல நீங்க இருந்து ஒரு செயல் செய்யும் போது அப்படியே முன்னோக்கி போவீங்க. திடீர்னு அங்க ஒரு தடை வரும். தடைய நீங்க ஃபெயிலியர்னு பாக்குறீங்க, கிடையாது. உங்களுக்கு பிரேக் போட்டு பெருசா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வராம உங்களை பிடிச்சி நிறுத்துது. இவ்வளவுதாங்க விஷயம். ஸோ அதனாலதான் கடவுள் நல்ல சகுனம் கெட்ட சகுனம்னு வச்சிருக்காரு.
அந்த நேரத்தில் எனர்ஜி கொடுக்கும், சில நேரத்தில் எனர்ஜி பிடிச்சி இழுக்கும். ரெண்டுமே நல்லது தான். நீங்கள் இயல்பாக இந்த விஷயத்தை புரிஞ்சு நடந்தீங்கன்னா கரெக்டாக போகும். போக வேண்டிய இடத்துல உங்களை போகும், நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தும், தள்ள வேண்டிய இடத்துல தள்ளும், இழுக்க வேண்டிய இடத்துல இழுக்கும். உண்மையை புரிந்து கொண்டால் இதை ரொம்ப ஜாலியாக இந்த விளையாட்டை விளையாடிட்டு போயிட்டே இருக்கலாம். ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. அது எப்படி போகுதோ அது கூட போங்க. சகுனம் என்பது இருக்குது. ஆனால் நீங்கள் இயல்பாக இருந்தால் அது உங்களுக்கு எப்பொழுதுமே சரியாகத்தான் நடக்கிறது. அதை குறையாக பார்க்க வேண்டாம். எஸ்.